Friends, welcome back to my channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். First of all எல்லாருக்குமே ஈத் முபாரக். எனக்கும் சேர்த்துதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு vlog தான் எடுக்கலாம்னு இருக்கேன். பட் இந்த vlog வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்குமா எனக்கு தெரியல. ஏனா வந்து நாங்க யாருமே வந்து குர்பானி கொடுக்கல. சரிங்களா? இந்த வாட்டி தான் எங்களுக்கு மிஸ் ஆச்சு. நாங்க வந்து கொடுக்காததுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மாமியோட மவுத் வந்து இப்பதான் ஒரு வருஷம் தான் ஆகி பட் போன வருஷம் கூட நாங்க கொடுத்தோம். பட் இப்போ பாத்தீங்கன்னா வந்து மாமாக்கும் வந்து உடம்பு சரியில்லை. ஸோ யாருக்குமே வந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது கிடையாது. வீட்டில் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாலும் கொடுக்குற இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து கொடுக்கல யாருமே. பட் இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு விளாக் போடுவோம் இன்ட்ரெஸ்டிங்கா. சரி நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தராவது கேட்பீங்க விளாகிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அப்படின்னா வந்து இந்த விளாக் வந்து நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறேன். வெளியில் எங்கேயாவது போனாலும் கவர் பண்ணுறேன். ஏதாவது நான் சாப்பிட்டோன்னா கவர் பண்ணுறேன். இதுதான் நீங்கள் பண்ணுவோம். சின்னதாக தான் இருக்கும் விளாக் கண்டிப்பாக. ஸோ பாருங்கள், பார்க்க பிடிக்கல அப்படின்னா வந்து வேறு வீடியோஸ் கூட இருக்குது, அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் செகண்ட் எல்லாருக்குமே ஈத் முபாரக். எல்லாருமே வந்து நல்லா துவா செஞ்சுக்கோங்க. இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம வந்து மொத்தமாக ரிலீஃப் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய துவா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா. மற்ற விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த விழாவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி 8 o'clock ஆகுது. இப்போ தான் வந்து தொழுகை முடிச்சுட்டு வந்தேன் நான். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 8:15 நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த டைம் தான் தொழுகை நடந்தது. இப்போ தான் முடிச்ச உடனே வந்து நிற்கிறேன். இந்த பக்ரீத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு யாருமே வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் கொண்டாடணும் அப்படின்ற ஒரு மூடே கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மாமி மௌத்தாயும் வந்து இப்போ ஒரு வருஷம் தான் ஆகுது. அதே மாதிரி மாமாவுக்கும் வந்து உடம்பு இல்லாமல் இருக்குது அப்படின்றதால கொஞ்சம் வந்து எங்களுக்கே வந்து தோணலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தோணலை. அதனால தான் நாங்கள் பண்ணலை எதுவுமே. ப்ளஸ் பர்சனலி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் பண்ணலை. பட் இருந்தாலும் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரெஸ் எடுக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தவறக்கூடாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா இந்த ட்ரெஸ் போய் அவளுக்கு எடுத்தோம். நாங்கள் புருஷவாக்கமில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா எதிர்க்கவே ஒரு கடை ஒன்று இருக்கும். பார்க்கறதுக்கு சின்ன கடை தான், பட் பார்க்க சூப்பராக இருக்கும். அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே, அதுவும் முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே தான் எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்தோமே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் கூட வந்து மூடே இல்லாமல் தான் நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனோமே. சரி இவளுக்கு எடுப்போம் அப்படின்ட்டு. பட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்ல ஒரு ட்ரெஸ் வந்து கிடச்சிருச்சு. பட் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட போகிறோமோ அப்போல்லாம் கிடைக்காது. பெருசாக இருக்கிறதால வந்து எனக்கு போடவே விடலை. வேணா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போகிறா வரா எங்ககிட்ட ட்ரெஸ்ஸை காட்டுறா. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா அவள். எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா வந்து எனக்காக இருக்கட்டும் இல்லை அலிஷாக்காக இருக்கட்டும் ஃப்ராக் டைப்பாக போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ராக் டைப் வந்து தேடி போகும்போது கிடைக்காது. பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ளூக்காக போகணும். பட் அந்த ஃப்ராக் வந்து கிடச்சிருச்சு. ஸோ உடனே வந்து அள்ளிட்டு வந்தாச்சு. என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிங்க, காதில் கழுத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க. அவள் வந்து போடவே விட மாட்டா. போட்டாலும் கழட்டிடுவா. அதனால தான் எதுவுமே போடாமல் அப்படியே விட்டுருக்கேன். ரம்ஜானுக்கு கூட பார்த்தீங்கன்னா சில டைம் எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் வந்துடுவேன் நான். பட் பக்ரீத்துக்கு வந்து எப்போவுமே மிஸ் ஆனதே கிடையாது. எங்கள் அம்மா வீட்லேயே ஒரு நாள் தங்கியிருந்தாலும் நான் இங்கே வந்து பக்ரீத் வந்து கொண்டாடி தான் போவேன். பட் எங்கள் வீட்டில் எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படின்றதால எங்கள் அம்மா வீட்டுக்கே எனக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு பிரியாணியும் அந்தளவுக்கு செய்ய தெரியாது, அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட்டும் இல்லை. சரி நல்ல பிரியாணி சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேரும் பயங்கர ஆட்டம். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாலே நாங்கள் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கணும் இவங்க பின்னாடி. பார்த்ததுமே பாருங்கள் எப்படி திரு முழிக்கிறாங்க. வாழைப்பழம் இருந்து அந்த வாழைப்பழத்தை மேலே எடுத்து அதை கையில் வந்து பிசைஞ்சு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து கறிக்கடையில் இருக்காங்கன்றதால நானும் மச்சி தான் வந்து நீங்கள் பிரியாணி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். முழுக்க மச்சி தான் பண்ண போகிறாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறேன் அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து புதினா கொத்தமல்லியை வந்து நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிகிட்ருக்கேன். இதையும் பொடிசாக கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் நம்ம கொட்டணும், நம்ம வதக்கி நம்ம தாளித்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ளேவர் வந்து இறங்கும் அதில். அது வந்து எங்கள் மச்சி சொன்ன ஒரு டிப் தான். அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த கட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து வெளியில் வரும் இல்லையா? அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவரும் அதோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்னடா வந்து ஆரம்பத்துலேருந்து காட்டலையேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் வந்து மறந்துட்டோம் அதை. எப்பவும் போல் எல்லோரும் என்ன போடுவாங்களோ அதே தான். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு 400 கிராம் அளவு எடுத்துருக்கோம். அதாவது ஒரு 5 பெரிய வெங்காயம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 க்ரீன் சில்லி போட்டுக்க வேண்டியது தான். அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வந்து அந்த வெங்காயம்லாம் வந்து ப்ரௌன் ஆகி பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது வதக்கிக்கிட்டு இருக்க கேப்பில் நான் வந்து கறியை நல்லா கழுவிக்கிட்டேன். கறியை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ பிரியாணி அப்படிங்கிறதால வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு கறி கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்வோம். 1 கிலோ பிரியாணி அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 கிலோ அளவுக்கு நாங்கள் கறி எடுத்துப்போம். அப்போ தான் வந்து பீஸில் வந்து குறை வராது. ஏன்னா பீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால்
அவ்வளோதாங்க நம்ம கறி கழுவியாச்சு. கறி கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு மேலே தயிர் ஊற்றிக்கிறோம். தயிர் வந்து பிரியாணி செய்யும்போது வந்து ஊற்றுவாங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கறி வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த தயிர் வந்து மேலே ஊற்றிக்கிறோம். தயிர் வந்து நல்லா நம்ம மேலே ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம கறி வந்து வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமாக இந்த ரஃப் பீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த போன்லெஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த கறியை வந்து நல்லா வந்து ஊற வைக்கணும். அந்த தயிரில் ஊற வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம வந்து செய்கிற அந்த இதில் வந்து போட்டுக்க வேண்டியது தான். வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதங்கிட்டு வருது. வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா வந்து உப்பு கொஞ்சம் போடுங்க. நாங்கள் வந்து உப்பு அதுக்கப்புறமா தான் போட்டுக்க போகிறோம். ஸோ உப்பு நாங்கள் போடலை. இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி போடும்போது நம்ம தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி தான் இது. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து 8 ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதாவது 8 ஆழாக்கு அரிசிக்கு 12 ஆழாக்கு தண்ணி அந்த மாதிரி கணக்கில் எடுத்திருக்கோம். அந்த ஆழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்க் மேட் டப்பா உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஆழாக்கு தான் எடுத்திருக்கோம் நாங்கள். பட் இந்த தண்ணியை வந்து சூடு பண்ணுறதுக்கான காரணம் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அரிசி வந்து நல்லா வந்து வெந்து வரணும் இல்லையா? நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். பட் இன்னமும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து வேகணும், சாப்பாடு வந்து இன்னமும் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றுனீங்கன்னா வந்து ஒரு 20 மினிட்ஸில் முடியுது, ஒரு 10 மினிட்ஸில் கூட முடியலாம். அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வேலை முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறாங்க. அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் நடுவில். பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து சாப்பாடு எந்த அளவுக்கு நீங்கள் நேரம் வைப்பீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் டைம் எடுத்துப்பீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வந்து அந்த அரிசியை ஊற வச்சுக்கணும். ரொம்ப அதிகமாக நீங்கள் டைம் எடுத்து ஊற வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சாப்பாடு வந்து குழையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்து பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த புதினா கொத்தமல்லி நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த 1 கிலோ பிரியாணிக்கு நான் புதினா கொத்தமல்லி எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கட்டு தான். அதாவது புதினா ஒரு கட்டு, கொத்தமல்லி ஒரு கட்டு, அவ்வளோதான் போதும். இப்போ புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். பிரியாணி வந்து 1 kg அப்படிங்கிறதால வந்து 120லேருந்து 125 கிராம் வரைக்கும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போடணும். இப்போ அதாவது வந்து ஒரு நீங்கள் சாலா ஏதாவது செய்கிறீங்க, கறி சாலா செய்கிறீங்க அப்படின்னா வந்து 1 ஸ்பூன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போடுறீங்க அப்படின்னா பிரியாணி வரும்போது அது வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூனாக கூட நீங்கள் போடலாம். இதுதான் அளவு. ஸோ இஞ்சி பூண்டு பொறுத்தளவுக்கு பயமே கிடையாது. அதுக்காக நிறையவும் போட்டுறாதீங்க. இஞ்சி பூண்டு நிறைய போட்டாலும் அது வந்து பிரியாணியோட மெர்ஜ் ஆகிடும் நல்லாவே. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு குழி மாதிரி ஏற்படுத்திட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து சில்லி பவுடர் போட போகிறோம். இந்த சில்லி பவுடர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க ஹெல்த் இஷ்யூஸ்க்காக. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நேச்சுரலாகவே வந்து நல்ல கலர் கொடுக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம டர்மரிக் ஆட் பண்ணிக்கிட்டோம், அதாவது மஞ்சள்தூள். அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியும் சேம் அதே தான். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கோ தக்காளி அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். ஒருத்தர் கம்மியாக எடுப்பாங்க, ஒருத்தர் அதை விட ஜாஸ்தியாக எடுப்பாங்க. அது அவங்களோட டேஸ்ட் பொறுத்து தான். இப்போ நம்மளுக்கு அரிசி 1 கிலோ, கறி வந்து 1.5 கிலோ அளவு அப்படிங்கிறதால 2 எலுமிச்சை பழம் தேவைப்படுது. ஸோ 2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சு. அதாவது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து மசாலா வந்து வெந்துருச்சு. இதுக்கடுத்து நம்ம ஊற வச்சுருந்தா கறியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம வந்து தயிர் ஆல்ரெடி இதில் ஆட் பண்ணியிருக்கிறதால தயிரை வந்து நம்ம இனிமேட்டு ஆட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து புளிப்பாயிடும். தயிரும் பார்த்திங்கன்னா வந்து இந்த 10 ரூபா 15 ரூபா பேக்கெட் வரும் பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு 3/4 பேக்கெட் வந்து நாங்கள் ஊற்றணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தா லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சிருந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம் கறியை நல்லா வேகிறதுக்காக. அது கறி நல்லா வெந்து வந்து கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அரிசியை லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பிராண்ட் அரிசி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்தியா கேட் தான். இந்தியா கேட் வந்து அம்மா மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அம்மா யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடையில் தான் வாங்குவாங்க, அரிசி கடை தான் வாங்குவாங்க. பட் இந்த இந்தியா கேட் வந்து ரீசனாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு கறி பார்த்தீங்கன்னா வந்து வெந்து வந்துருச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மா வந்து அரிசி கையில் அள்ளி போடுவாங்க. பட் எனக்கும் சரி எங்கள் அண்ணிக்கும் சரி கையில் வந்து அள்ளி போடுறதுலாம் வந்து வராது, கொஞ்சம் பயம்தான். ஸோ அதனால இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை ஒரு பெரிய தட்டை வச்சு மூடிடலாம். மூடி வந்து ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில். இப்போ 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் 90% வந்து குக் ஆகிருக்கும். பட் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் சாஃப்டாக ஆகணும். அதுக்கு நம்ம தம் போடணும். தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏங்க நீங்கள் தான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணீங்களே, ஏன் இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம் நாங்கள்.
இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் தாளிப்பில் கூட ஆட் பண்ணுவாங்க. பட் நிறைய நெய்யை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வந்து திகட்ட ஆரம்பிச்சிடும் சாப்பாடு திகட்டுச்சுன்னா நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ அதுக்காக தான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது சூடாக நம்ம சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப வந்து ருசியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஆட் பண்ணுவோம். இன்னும் கல்யாண பிரியாணிலாம் பண்ணும்போது வந்து நெய்யெல்லாம் ஆட் பண்ணவே மாட்டாங்க. அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை ஊற்றிட்டு இதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப வந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. விட்டால் வந்து சட்டியிலேருந்தே சாப்பிடணும் போல் இருந்தது எனக்கும் எங்கள் மச்சிக்கும். பயங்கர பசி வேறு எங்களுக்கு. எப்படா பிரியாணியும் எப்படா சாப்பிட்லான்னு பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ நம்ம தம் போடணும் இல்லை? தம் போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் தட்டை வந்து குப்பரை வந்து வச்சுருந்தோம். இப்போ தம் போடுறதுக்காக அதை நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதை நல்லா அமுக்கி விட்டுக்கலாம். அமுக்கி விட்டுட்டு நல்லா அது க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆனால் தான் வந்து அந்த ஆவி வந்து கொஞ்சம் வெளியில் வராமல் அது உள்ளுக்குள்ளேயே நல்லா வந்து குக் ஆகும். நல்லா வந்து சாஃப்டான ஒரு பிரியாணி கிடைக்கும் நமக்கு. அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தம் போடும்போது ஒருத்தர் ஒரு மாதிரி வந்து செய்வாங்க. ஒருத்தர் வந்து இந்த உரல்கல் எடுத்து வந்து அது மேலே வைப்பாங்க. இல்லாட்டி ஒருத்தர் தோசைக்கல் மேலே வச்சு கூட வந்து தம் போடுவாங்க. பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சுட தண்ணி ஊற்றி தான் தம் போடுவோம். அது மேலே வெயிட் வைக்கிறதோ இல்லை அதுக்கு கீழே ஏதாவது வைக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு சில நேரம் தோசைகள் வைப்போம். பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணியை மேலே ஊற்றிட்டு கம்மன் விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ அது தம் ஆகிறதுக்கு 10 to 15 minutes டைம் எடுத்துக்கும். அந்த கேப்பில் நான் வந்து சிக்கன் 65க்கு மசாலா பரட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள், சாப்பாடு எதுவுமே உடையவும் இல்லை, குலையவும் இல்லை, ப்ளஸ் கறியும் எதுவும் உடையில பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. சாப்பாடு ரெடி ஆனதும் அடிச்சு பிடிச்சி நம்ம இப்போ சாப்பிட்றதான முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து வீட்டில் ஆம்பளைங்க யாருமே வரவே இல்லை வேலையிலேருந்து. பட் இருந்தாலும் வந்து பசி தாங்கவே முடியலங்க. சோறு முக்கியம் இல்லையா, அதனால் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அந்த பிரியாணி கூட ரைத்தா ப்ளஸ் வந்து இந்த சிக்கன் 65 சேர்த்து சாப்பிடும் போது வேறு லெவலில் இருந்தது. உண்மையாகவே எனக்கு புரியுது நான் உங்களை வெறுப்பேற்றுறேன்ட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொன்னேன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியல அப்படின்னா இதுக்காகவே நாங்கள் ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறோம். எனக்கு சாப்பிட்றதுலே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிட்டு வந்து பிரியாணி மட்டும்தான். அதுவும் சிக்கன் பிரியாணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் எனக்கு சரியாக செய்யவே வராது. அதுவே நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவேன். 2 முன்னாடி செஞ்சு அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால தான் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன் நான் பிரியாணிலாம். பட் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சி வந்து சூப்பராக செய்வாங்க. நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். மச்சி செய்யும் போது செம்மையாக இருக்கும். அதனால் வந்து அதை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பிரியாணி அவங்க செஞ்சது. ஸோ பிரியாணி நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் கிளம்புனோம். வெளியில் கிளம்புனது பார்த்திங்கன்னா ஊர் சுற்றத்துலாம் கிடையாதுங்க. நாங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் எனக்காக வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் கிளம்புனேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு தான். நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஹேர் டம்மி வாங்கியிருந்தேன். அதில் கூட ஹேர் ஸ்டைல் வீடியோலாம் போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்களா தெரியல. பார்க்கல அப்படின்னா என்னோடய ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அந்த ஹேர் டம்மிக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்குறதுக்காக தான் போகிறேன் நான். ஏற்கனவே கிளாம்ப் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த கிளாம்ப் இருந்தாலும் அது கீழே இருக்குன்றதால பாப்பா என்ன பண்ணுறா, அதில் வந்து கிறுக்கிறது, அதில் என்னென்னவோ செய்கிறதெல்லாம் பண்ணி வச்சிடுறா. இப்போவே பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் கிறுக்கி வச்சுட்டா. அதை அவனுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் நான் ஸ்டாண்ட் காட்டும் போது. ஸோ அதை பார்த்ததையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாத ஒரு ஸ்டாண்ட் வாங்கியே ஆகணும். மேலே இருந்தால் தான் இது வந்து ஒழுங்காக இருக்கும். இல்லாட்டி இவன் முடியவே பிச்சுட்டானா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு பாரிஸ் நாங்கள் போனோம். இப்போ நம்ம ஸ்டாண்டு வாங்குற கடைக்கு வந்தாச்சு. பாரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கின உடனே வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வந்து எங்கேயாவது அலையணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கடையை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அட்ரஸும் அவங்க கரெக்டாக சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாண்டை வந்து நாங்கள் எடுத்தோம். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 1200 தான். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வந்து 2000 3000 வரைக்கும் சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்பவே வந்து மைண்ட் வந்து டபுள் தாட்டாகவே இருந்தது. எவ்வளோ இருக்குமோ எவ்வளோ சொல்லுவாங்களோ சொல்லிட்டு. பட் 1200லேயே வந்து வேலை முடிஞ்சிருச்சு. அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அவ்வளோதான் பேக் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஸ்டாண்ட் தான் வாங்கியாச்சு, கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெய்கிற மாதிரி இருந்ததால் குழந்தையும் கூட இருந்தாலா, ஸோ இதுக்கு மேலே நம்ம இருந்தால் ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் வாங்கின கையோடு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இதோட இந்த விலாகையும் நான் இங்கே முடிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல ஏதாவது நான் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.